வெல்கம் டு அ கோர்ஸ் ஆன் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் டைனமிக்ஸ் கான்செப்ட்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் லெக்சரில் காம்போனன்ட்ஸ் ரெக்டாங்குலர் காம்போனன்ட்ஸ் மட்டும் இல்லாமல் டேஞ்சென்ஷியல் அண்ட் நார்மல் காம்போனன்ட்ஸ், அதாவது நான் ரெக்டாங்குலர் காம்போனன்ட்ஸ் பற்றி பேச முடியுமா அப்படிங்கிற டிஸ்கஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கோம். அந்த டிஸ்கஷன் தான் இந்த லெக்சர்லையும் கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ முன்னாடி லெக்சர்ல இருந்துட்டு நம்ம டேஞ்சென்ஷியல் அண்ட் நார்மல் காம்போனன்ட்ஸா எப்படி நம்ம பிரிக்க முடியும், அதாவது ஒரு 2 டைமென்ஷன் மோஷன் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு பிளேன்ல ஒரு மோஷன் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன், நார்மல் டைரக்ஷன்ல எப்படி பிரிக்க போறோம், அதுக்கான டெரிவேஷன்ஸ் இதெல்லாம் போட்டு அப்புறம் ஃபைனலா ஆக்சலரேஷனுக்கு டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன்ல இதுதாங்க வேல்யூ, அதே மாதிரி நார்மல் டைரக்ஷன்ல இதுதாங்க வேல்யூ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரைக்கும் நம்ம டிரைவ் பண்ணி வச்சிருந்தோம். இன்னைக்கு லெக்சர்ல மெயினா என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதே ஐடியாலஜியை தான் 3 டைமென்ஷனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய, நம்ம டீல் பண்ணக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னாலும் நிறைய ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே 3 டைமென்ஷன்ல நடக்கக்கூடிய விஷயம். அங்க டேஞ்சன்ட் லைனா இருந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல டேஞ்சன்ட் பிளேனா மாறப்போகுது. சரிங்களா? அப்போ ஒரு டேஞ்சன்ட் பிளேனா மாறுது அப்படின்னா ஒரு லைன் வழியா பாஸ் ஆகக்கூடிய பிளேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சோன்னா we are able to get infinite number of planes. அப்போ அத்தனை பிளேன்ல எந்த பிளேனை நம்ம சூஸ் பண்ணோம், அந்த பிளேனுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா நேம் வச்சிருந்திருக்கோமா? அது போக இங்க நார்மல் அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு எந்த, இப்போ நார்மல் ஒரு பிளேனா மாறப்போகுது அப்படின்னா அந்த பிளேன்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எடுக்க போறது கிடையாது. ஒரு பர்டிகுலர் இதை தான் எடுத்தாகணும். அந்த ஒரு டைரக்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அந்த டைரக்ஷனுக்கு என்ன பேர்? அது மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு லெக்சர்ல நம்ம மெயினா டிஸ்கஸ் பண்ண போறது. வாங்க டெக்னிக்கலா இந்த விஷயங்கள் என்ன டெக்னிக்கலா பேசலாம் அப்படிங்கறத சொல்லிட்டேன். அதாவது இதுக்கான ஹெட்டிங் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மோஷன் ஆஃப் அ பார்ட்டிகல் இன் அ ஸ்பேஸ். சரிங்களா? ஸ்பேஸ்ல மோஷன்ஸ் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பேச போறோம். இப்போ அதாவது ஸ்பேஸ் இல்லாம பிளேன்ல மோஷன்ஸ் பார்த்தப்ப நம்ம என்னென்ன டிரைவ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, ஆக்சலரேஷன் ஷால் பி ரிட்டன் as dv upon dt et vector plus v squared upon rho en vector. இந்த இடத்துல இருந்து at தனித்தனியா டேஞ்சென்ஷியல் நார்மலா பேசணும் அப்படின்னா இந்த விஷயத்துல இந்த கோஆர்டினேட் தான் நம்ம டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன், இதுதான் நார்மல் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன். இந்த விஷயங்கள் தான் ப்ரீவியஸ் லெக்சர்ல நம்ம டிஃபைன் பண்ணி வச்சது. சரிங்களா? இது அப்படியே இருக்கு. இது பிளேன்ல பார்க்கும்போது ஓகே. இதே ஸ்பேஸுக்கு நம்ம மாத்தணும் அப்படின்னா கண்டிப்பா இருக்க போறது கிடையாதுல்ல. இப்போ ஸ்பேஸ்க்கு மாத்துறோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரியான கர்வ் கன்சிடர் பண்ண போறோம் அப்படிங்கிறது இங்க இருக்கிற டயக்ராம்ல இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் பாருங்களேன். இப்போ இந்த கர்வ் நமக்கு இங்க ஸ்பேஸ்ல இருக்கு. ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல ஒரு பாயிண்ட் சூஸ் பண்றோம், அதுக்கப்புறம் அட் லேட்டர் இன்ஸ்டன்ட் சம் பாயிண்ட் சூஸ் பண்றோம். இந்த இடி பிரைம் இது எல்லாமே அந்த பிளேனார் மோஷனுக்கு எப்படி ஒரு டேஞ்சன்ட் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணி எடுத்துள்ளங்க. அதே ஐடியாலஜி வச்சுதான் இங்கேயே எடுக்கிறீங்க. இங்க இது ரெண்டை வச்சுக்கிட்டு தான் we are finding this angle. அங்க என்னென்ன கேல்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணுமோ அது எல்லாமே இங்கேயும் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துருங்க. சரிங்களா? ஆனா இங்க இந்த ஒரு விஷயம் இட் இஸ் நோ மோர் அ லைன். இப்போ இந்த இடி வெக்டர் அப்படின்னா இது வழியா பாஸ் ஆகக்கூடிய we can take any plane. சரிங்களா? அப்போ இங்க இதே மாதிரி இது ஒரு வெக்டர், அதாவது இந்த இடி ஒரு வெக்டர், இந்த இடி பிரைம் இன்னொரு வெக்டர், அதே மாதிரி இந்த டெல்டா இடி அப்படிங்கிறது this may be another vector. ஸோ இந்த 3 வெக்டரையும் வச்சுட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா you are able to identify some plane. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம மெயினா பார்க்க வேண்டிய பிளேன் என்னன்னா, the plane contains the tangent to the curve at P and is parallel to the tangent at P prime.
சரிங்களா? இங்க நம்ம அதாவது இந்த இடத்துல ஒரு இதெல்லாம் டுகெதரா சேர்ந்து வந்து ஒரு பிளேன் தட் வில் கான்ட்ரிபியூட், இந்த 3 விஷயமும் லை ஆகிற மாதிரியான ஒரு பிளேன் நம்மளால கன்சிடர் பண்ணி எடுத்துட முடியும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த பிளேன் இந்த மாதிரியான ஒரு பிளேனா இருக்கணும். இப்போ இந்த பிளேன் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம். இப்ப எடுத்துட்டு இந்த பி பிரைம்ங்கிற ஒரு விஷயத்த வந்து பிக்கு வெரி க்ளோஸரா கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளேன் கிடைக்கும்ல. ஸோ இங்க மொத்தமா இந்த 3 வெக்டர்ஸும் சேர்ந்து ஒரு பிளேனை இது பண்ண போது இப்போ வரைக்கும் சொன்ன விஷயங்களை வந்து நான் கன்சல்டேட் பண்ணி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த பிங்கிற பாயிண்ட்ல தான் நம்ம மோஷன் பத்தி பேச போறோம். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து டேஞ்சென்ட்டா ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு கிவ் யூ சம் டேஞ்சன்ட் பிளேன். இப்போ அது வழியா ஒரு பிளேன் தான் போகணும்னு கிடையாது, எவ்வளோ நம்பர் ஆஃப் பிளேன்ஸ் வேணாலும் இருக்கலாம். அப்ப எவ்வளோ நம்பர் ஆஃப் பிளேன்ஸ் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா அதுல எந்த பிளேனை நீங்க சூஸ் பண்ணணும்னா இங்க இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்க இந்த டெல்டா இதுல இருந்து ஒரு பிளேன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா? ஸோ இது 3 சேர்ந்து நமக்கு ஒரே ஒரு பிளேன் தான் கொடுக்க போகுது. இந்த பிளேன் பேரலா இருக்க மாதிரி டேஞ்சென்ட்டா இருக்கிற இந்த பிளேனை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அந்த பிளேனை தான் வந்து we call it as osculating plane. சரிங்களா? ஸோ ஆஸ்குலேட்டிங் பிளேன் பிளாட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு இருக்க போகுது. ஸோ இப்போ அந்த விஷயத்த வந்து இங்க தியரட்டிக்கலா நம்ம பேசணும் அப்படின்னா if we let p prime approach p, we obtain in the limit the plane that fits the curve most closely in the neighborhood of P. This plane is called the osculating plane at P. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம நார்மலை டிஃபைன் பண்ணோம். ஸோ நார்மல் இன் த சென்ஸ் en என்ன அப்படிங்கிறத வந்து en வெக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸோ இந்த en வெக்டர் என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா தட் இஸ் கோயிங் டு பி கண்டெய்ன்ட் இன் தி ஆஸ்குலேட்டிங் பிளேன். ஸோ ஆஸ்குலேட்டிங் பிளேன்ல இருந்து இந்த en வெக்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிடலாம். இப்போ en வெக்டர் இந்த டைரக்ஷன்ல தான் நமக்கு போகுது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம். இப்போ இந்த டைரக்ஷன்ல வந்து we may find any number of vectors, அதுல எது வந்து இந்த ஆஸ்குலேட்டிங் பிளேன் மேல இருக்கோ that is going to be the principal normal. சரிங்களா? இதுக்கு பேரு இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சு எடுத்த இந்த en-க்கு பேர் என்ன அப்படின்னா பிரின்சிபல் நார்மல். சரிங்களா? அடுத்தது EB அப்படின்னு இன்னொரு வெக்டர் டிஃபைன் பண்றோம். அது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ET cross EN. இது பண்ணீங்க அப்படின்னா this will complete a right angle triangle. சரிங்களா? ஸோ இந்த விஷயத்துக்கு பேர் this defines some binormal at P. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு now we will see a problem. Okay, so here we have this one. Yeah, ஸோ இங்க என்ன அப்படின்னா ஒரு மோட்டரிஸ்ட் வந்து டிராவல் பண்ணிருக்காரு, ஹைவேல டிராவல் பண்ணிருக்காரு. இந்த ஹைவே என்னன்னா இங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி தாங்க நம்மளுடைய ஹைவே இருக்கு. இது வந்து ஒரு கர்வ்டு டைப்ல இருக்கு. இதோட ரேடியஸ் வந்து 750 மீட்டர் இருக்கு. இவர் டிராவல் பண்ற ஸ்பீடு வந்து 90 km/h. திடீர்னு இங்க வந்துகிட்டு இருக்கவர் வந்து பிரேக் சடனா போடுறாரு. நம்ம வண்டி என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே ஸ்லோ, ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்ல ஸ்லோ ஆகுது. 8 செகண்ட்ல ஸ்பீடு வந்து 90 கிலோமீட்டர்ல இருந்து 72 கிலோமீட்டர் வந்துருச்சு. அப்போ இவர் வந்து determine the acceleration of the vehicle immediately after the brakes have been applied. acceleration என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணுங்க. வாங்க நம்ம சொல்யூஷனுக்குள்ள போவோம். path of the acceleration கண்டுபிடிக்கணும். இங்க இந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சர்க்குலர் மோஷன்ல இருக்கு. சரிங்களா?
So kindly bear my diagrams. So I am little bad at drawing the diagrams. That is why அப்படியே புக்கில் இருந்த கிளிப்பிங்ஸே நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த இடத்துல வண்டி வந்துக்கிட்டு இருக்கு. லெட் அஸ் டேக் திஸ் பொசிஷன் டு பி ஏ. சரிங்களா? ஸோ இப்போ வெலாசிட்டி இந்த இதில் போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது லெட் அஸ் கன்சிடர் திஸ் டைரக்ஷன் ஆஸ் தி டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன். இப்போ இது டேஞ்சென்ஷியல்னா இதுல இருந்து ஒரு நார்மல் டைரக்ஷன் போயிருந்திருக்கும். தட் இஸ் தி நார்மல் டைரக்ஷன். சரிங்களா? மோஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் திஸ் வே. ஓகே, இதெல்லாம் சரி. இப்போ இதுல இருந்து ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா somewhat like this. ஓகே, இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் வந்து now we will have to do the calculations. Fine. ஸோ இப்போ வாங்க, பாத் ஆஃப் த மோஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அண்ட் மோரோவர் இது ஃபார்வர்டில் தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் அஸ் கேல்குலேட் தி டேஞ்சென்ஷியல் காம்போனன்ட் ஆஃப் ஆக்சலரேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுலேயே நமக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் ஏடி என்ன அப்படின்னா தட் இஸ் டிவி அப்பான் டிடி, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இந்த வெலோசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு தி டைம். இப்போ கிவன் ஸ்பீட் என்னவா இருக்கு நமக்கு? கிவன் ஸ்பீட் இஸ் 90 கிலோமீட்டர் per hour. இப்போ நம்மளோட ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் என்ன? மீட்டர் அண்ட் செகண்ட்ஸ். இப்போ அந்த விஷயத்துக்கு இதை கன்வெர்ட் பண்ணும். ஸோ இப்போ 90 கிலோமீட்டர் per hour இருக்கிறத இப்போ கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு கிலோமீட்டருங்கிறது நமக்கு என்னது? 1000 மீட்டர்ஸ். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா 1 hour அப்படிங்கிறது வந்து 3000 செகண்ட்ஸ், அதாவது 60 minutes into 60 seconds. சரிங்களா? இந்த கேல்குலேஷன் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா வாட் யூ கேன் கெட் இஸ் 15 அண்ட் இதை அகெயின் கேன்சல் பண்ணும்போது approximately we get so if I am not wrong we get actually 15. So 15 upon 6, 25 meter per second. Okay, hope I am not wrong. Here we have 110. So here you will have 5, 3 is 5. So 25 meter per seconds. சரிங்களா? இப்போ இந்த 90 கிலோமீட்டர் per hour அப்படிங்கிறது வந்து 25 மீட்டர் per second. அதே மாதிரி 72 கிலோமீட்டர் per hour அப்படிங்கிறதோட ஈக்குவலண்ட் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் 20 மீட்டர் per seconds. இந்த சேஞ்ச் தான் நடந்திருக்கு. ஸோ அப்போ ஏடி அப்படிங்கிறது என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் velocity with respect to time. இதை let me write it as del v upon del t. ஸோ இது எங்கிருந்து எங்க வந்திருக்கு? இதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் நமக்கு நடந்திருக்கு. அப்பான் எவ்வளோ? 8 செகண்ட்ஸ்ல. ஸோ -5 அப்பான் இது மீட்டர் per செகண்ட், இங்க செகண்ட்ஸ் அப்படிங்கும்போது ஸோ இட் இஸ் -0.625 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஸோ டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன்ல நடந்த ஆக்சலரேஷன் நம்ம அதிகம் பண்ண கிடையாது, கம்மி பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுதான் இந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ். நவ் லெட் அஸ் கால்குலேட் தி நார்மல் காம்போனன்ட் ஆஃப் த ஆக்சலரேஷன்.
ஸோ ஏஎன் என்ன அப்படின்னா வெலோசிட்டி ஸ்கொயர் அப்பான் தி ரேடியஸ். ஸோ இங்கே வெலோசிட்டி நமக்கு என்னது, இந்த வெலோசிட்டியில் தான் அது ட்ராவல் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. இதை ஸ்கொயர் சாரி மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் அப்பான் இது என்னது 750 meters. இப்போ இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் 25 times of 25 upon 750 meter per second square, and when you do the calculation you see it is 0.833 meter per second square. ஸோ இதுதான் வந்து நார்மல் டைரக்ஷனில் நடந்த ஆக்சலரேஷன். சரிங்களா? அடுத்தது if we have to calculate the magnitude and direction of acceleration, இது எப்படி கண்டுபிடிக்க போறோம்? Come back to the diagram. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஆக்சலரேஷன் ஆக்ட் ஆகுது அப்படின்னு போட்டேன். நார்மல் டைரக்ஷன்ங்கிறது இந்த ஸோ டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன் அப்படிங்கிறது இப்படி போகுது. அப்போ ஆக்சலரேஷன் ஒரு ஃபோர்ஸா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்க போகுது. யூ ஜஸ்ட் கம்ப்ளீட் திஸ் அஸ் ரெக்டாங்கிள் ஆர் parallelogram and see இந்த இடத்துல என்ன ஆங்கிள் நமக்கு இருக்கு, இதை யோசிக்கணும். சரிங்களா? பட் ஸ்டில் இட் இஸ் 90 degree. ஸோ இப்போ டைரக்ஷன் தான் நம்ம பேச போறோம் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஏஎன். சரிங்களா? இந்த ஐடியாலஜி வச்சுக்கிட்டு வாட் கேன் வி ரைட்? ஸோ வி நோ தட் tan alpha is an upon at, ரைட்? ஸோ tan alpha is an upon at. அடுத்து இதிலிருந்து எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஏ என்ன அப்படின்னு வேணும்னா தட் மே பி ரிட்டன் as an upon sin alpha. ஸோ இந்த ரெண்டை யூஸ் பண்ணி தான், தீஸ் ஆர் ஃப்ரம் பேசிக் ட்ரிகோனோமெட்ரிக் ஐடியாஸ். இதை வச்சு தான் வந்து இங்கே நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ வி ஹாவ் சீன் தட் tan alpha is an upon at. ஸோ an வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். இட் இஸ் 0.833 meter per second squared and at is 0.625 meter per second squared. இது என்ன அப்படிங்கிறத ரேடியன்ட்ல கண்டுபிடிச்சாலும் சரி, இதை வந்து when we convert it into degrees we see it is 53.1 degree. சரிங்களா? இவ்வளோ ஆங்கிளில் டர்ன் ஆயிருக்கு. அண்ட் a is what? an upon sin alpha, that is an upon sin 53.1 degrees. இங்கே ஏஎன்னோட வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இட் இஸ் 0.833 meter per second squared and you see this is 1.041 meter per second squared. இப்போ நார்மல் டைரக்ஷன்ல என்ன அப்படிங்கிறது பார்த்துட்டோம், டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன்ல என்ன அப்படிங்கிறது பார்த்தோம், டோட்டல் ஆக்சலரேஷன் எவ்வளோ அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இட் இஸ் 1.041 meter per second square. இந்த ஆக்சலரேஷன் அப்ளை பண்ணும்போது தான் 8 செகண்ட்ல நம்ம வண்டியோட ஸ்பீடு 90 km/h இருந்து 72 km/h கம்மியாகி வந்து இப்போ டேஞ்சென்ஷியல் அண்ட் நார்மல் காம்போனன்ட்ஸா வந்து ஃபோர்ஸஸை ரிசால்வ் பண்ணி ஆக்சலரேஷன் பத்தி பேசணும் அப்படின்னு என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆக்சலரேஷனை எப்படி இந்த ரெண்டு டைரக்ஷன்ல ரிசால்வ் பண்றதுன்னு தெரிஞ்சிடுச்சு நமக்கு. அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனை வந்து இந்த ரெண்டு டைரக்ஷன்ல நம்ம யூஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பாப் ஆஃப் அ 2 meter பெண்டுலம். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு பெண்டுலம் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஒரு 2 மீட்டர் இருக்கக்கூடிய லென்த் வச்சு கட்டியிருக்கக்கூடிய ஒரு பெண்டுலம் நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து இந்த மாதிரி மூவ் ஆகிக்கிட்டு இருக்க போகுது. சரிங்களா? ஸோ வெர்டிக்கல் பிளேன்ல இந்த மாதிரி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட மூவ்மெண்ட்னால இந்த ராட்ல இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து 2.5 times the weight of the bob. So இந்த weight of the bob என்னன்னு தெரியாது. whatsoever the weight அதுல 2.5 times இருக்கு அப்படிங்கறத சொல்லி இருந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு we are asked to find out the velocity and the acceleration in the bob in that position. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து நம்ம கிட்ட கண்டுபிடிக்க சொல்லி இருந்திருக்காங்க. இப்போ இதை வந்து யூஸ்வலான என்ன சொல்றது ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் அப்படி எடுத்து நம்ம டீல் பண்ணாம இந்த இடத்துல நம்ம வந்து
டேஞ்சென்ஷியல் அண்ட் நார்மல் டைரக்ஷன்ஸ் சூஸ் பண்ணி பண்ண போறோம். ஸோ இப்போ இதுல என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து மோஷன் இப்படி இதாகிறங்காட்டி, ஸோ இந்த டைரக்ஷன் தான் வந்து நம்ம டேஞ்சென்ஷியல் டைரக்ஷனா சூஸ் பண்ண போறோம். சரிங்களா? அப்ப டேஞ்சென்ஷியலுக்கு இதோட மோஷன் எந்த மாதிரி இருக்கோ இது இப்படியே இது வந்து நார்மல் டைரக்ஷனா நமக்கு இருக்க போகுது. ரைட்? ஸோ சாரி, நான் இதே ரெட் கலர்ல ட்ரா பண்ணிட்டேன். லெட் மீ ஜஸ்ட் சேஞ்ச் திஸ் கலர் ஸோ தட் நான் சொல்லியிருக்கேன்ல, நான் வந்து ரெட் யூஸ் பண்ணனா அது வந்து ஃப்ரீ பாடி டயக்ராமுக்கு கைனட்டிக் வந்து கிரீன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இதை ஃபாலோ பண்றதுக்காக இந்த மாதிரி நான் மாத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த விஷயங்கள் தான் இதுக்குள்ள இருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஃபோர்ஸஸ் என்னென்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இதோட வெயிட். ஆக்சுவலி இந்த இடத்துல இருந்து தான் நம்ம பேச போறோம். இங்க பேச போறது கிடையாது. இதே இதை தூக்கிட்டு கொண்டு வந்து அந்த பாப்ல தான் மூவ்மெண்ட் இருக்கே தவிர அது அந்த நாட் பண்ணி வச்சிருக்கிற இடத்துல நமக்கு மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ ஆஸ் திஸ் இஸ் கோயிங் டு பி மை டேஞ்சென்ஷியல் டைரக்ஷன். இந்த ராட் இருக்கிற இதுலயே தான் வந்து என்னோட நார்மல் டைரக்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த விஷயம் தான் வந்து இங்க நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது தான் வந்து நான் என்னென்ன பண்ண போறேன், இதுல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, என்னோட வெயிட் இங்க ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சரி, இதை தவிர வேற ஏதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதானா? இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். எஸ், ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. என்ன? டென்ஷன். இந்த கார்ட்ல இருக்கக்கூடிய டென்ஷன் அது வந்து 2.5 டைம்ஸ் தி. அப்போ இதே டைரக்ஷன்ல வந்து எனக்கு டென்ஷன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு அது டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிப்போம். இதை தவிர இதுல வேற ஏதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா கிடையாது. சரிங்களா? வேற எந்த ஃபோர்ஸும் இங்க நமக்கு ஆக்ட் ஆக கிடையாது. ஓகே, குட். ஸோ இப்போ கைனெட்டிக்ல நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா மூவ்மெண்ட் எங்கெங்க இருக்க போகுது, இப்போ இந்த பொசிஷன்ல இருக்கிறது இப்படியே இங்க மூவ் ஆகி வர வர என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பொசிஷன் வந்து மேல கீழே போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இன் திஸ் டைரக்ஷன் ஐ வில் ஹாவ், அதாவது என்னோட ஃபோர்ஸுமே ரிசல்டன்ட் வந்து இந்த ரெண்டு டைரக்ஷன்ல வந்து ரிசால்வ் ஆகும். அதாவது summation of forces equal to mass times the acceleration, right? அப்போ இது அப்படியே என்னவா மாறிடும் அப்படின்னா, summation of forces in the normal direction is mass times the acceleration in the normal direction. அதே மாதிரி ft is equal to mass times the, இதுதாங்க. ஜஸ்ட் அப்படியே ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ்ல இருந்து இந்த நார்மல் அண்ட் டேஞ்சென்ஷியலுக்கு மாத்தினீங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்மளோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனா இருக்க போகுது. இப்போ என்னென்ன அப்படிங்கறது இதுல டிராப் பண்ணிட்டோம். அதை இங்க மொத்தமா நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதை வச்சுட்டு டைரக்டா இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ள போவோம். இப்போ ஃபர்ஸ்ட் இருந்துட்டு இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி அகெயின் யூசிங் த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் நம்ம சொல்யூஷன் ப்ராசஸ்க்கு போயிருந்துருவோம். ஸோ இப்போதைக்கு அந்த மாடலிங் ஸ்ட்ராட்டஜி என்னென்ன, மாடலிங் எந்த மாதிரி பண்ணுவோம், ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு ஃபெமிலியர் ஆயிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் அந்த விஷயங்களெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் டேரெக்டாக இப்போ சொல்யூஷனுக்கு வரேன். ஸோ இந்த டைரக்ஷனில் தான் வந்து நம்ம டேஞ்சென்ட் எடுத்துருந்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் கன்சிடர்ட் டு பி தி பாசிட்டிவ் டைரக்ஷன். சமேஷன் ft is mass times of acceleration. இப்போ இந்த டைரக்ஷன்ல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஒண்ணுமே ஆக்ட் ஆகல. இந்த வெயிட்டை தான் நம்ம ரிசால்வ் பண்ணாதான் உண்டு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ வெயிட்டை ரிசால்வ் பண்ண போறோம். இங்க ஆங்கிள் மெஷர் பண்ணும்போது இது ஃபுல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கிருந்து தான் நம்ம பார்க்க போறோம். இங்கிருந்து இங்க வரைக்கும் வரும்போது இதே ஃபுல்லா இது வரைக்கும் வந்துச்சுன்னா இட் இஸ் கோயிங் டு பி 270 டிகிரி. இங்க அப்படிங்கும்போது இட் இஸ் 270 minus 30 டிகிரி. இதை வச்சு தான் நம்ம ரிசால்வ் பண்றோம். ஸோ வெயிட் இன்டு கொசைன் 270 minus 30 equal to mass times of the acceleration in tangent. சரிங்களா? ஸோ இந்த விஷயம் நமக்கு என்னவா இருக்க போகுது? வெயிட்டை வந்து mass times of the gravity, இது வந்து sin 30 மாறிடுது. சரிங்களா? ஐ திங்க் ஈவன் இஃப் யூ கன்சிடர் இங்க 270 minus 30 போகாம நீங்க வந்தீங்க அப்படின்னா இதை பாசிட்டிவ் சென்ஸா கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா இங்கிருந்து இங்க அப்படிங்கும்போது இட் இஸ் 90 minus 30. சரிங்களா? ஸோ அந்த ஐடியாலஜி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 90 minus 30 is equal to sin 30 again. So mass times of the acceleration in tangential direction. So mass on both sides gets cancelled. Acceleration in tangent direction is gravity times of sin 30 degree. இது என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணீங்கன்னா இந்த 9.81 it is 1/2 இதெல்லாம் போட்டு
and here you will have the meter per second square. So this gives you 4.90 meter per second square. சரிங்களா? அடுத்து நார்மல் டைரக்ஷன்ல நம்ம பேச போறோம். as mass times the acceleration in normal direction. இங்க பார்த்துட்டீங்கன்னா டென்ஷன் வந்து அந்த அப்படியே பாசிட்டிவ் சென்ஸ்ல ஆக்ட் ஆகுது. அடுத்து இங்க நெகட்டிவ்ல mg sin 90 minus 30 equal to MAN. இப்போ டென்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2.5 times the weight. ஸோ 2.5 times the weight equals, இங்கேயுமே நமக்கு என்னதான் வெயிட்டை தான் வந்து நம்ம ரிசால்வ் பண்ணிட்டு இருக்கோம். This becomes cosine 30 equals MAN. சரிங்களா? இது என்னது 2.5 times of mass times of gravity minus mass times of gravity cosine 30 அப்படிங்கிறது it is under root 3 upon 2 equals mass times of AN. mass வந்து ரெண்டு சைடு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா you get 2.5g minus g multiplied with under root 3 upon 2 equals AN. இந்த இது வேல்யூ என்ன அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா you get AN to be 16.03 meter per second square. ஸோ இந்த விஷயம்னு கிடைச்சிருச்சு. இப்போ AT AN இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சுட்டு நம்ம கொஸ்டின்ல நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்திருக்காங்க, we are asked to find out velocity and the acceleration. சரிங்களா? ஆக்சலரேஷனை இந்த ரெண்டு டைரக்ஷன்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வெலோசிட்டி என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும்ல. அதுக்கு we also know that AN கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஃபார்முலா நமக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். கரெக்டுங்களா? இதுல இருந்து வெலோசிட்டி ஈக்குவல்ஸ் ரோ டைம்ஸ் ஆஃப் AN. ரோங்கிறது அந்த லென்த் which is 2 meters. ஆக்சலரேஷன் இன் நார்மல் டைரக்ஷன் என்ன 16.03 மீட்டர் per second square. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 32.06 மீட்டர் ஸ்கொயர் per second square. யூனிட்டையும் கரெக்டா நோட் பண்ணிட்டே வரும். இதுல இருந்து வெலோசிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா which is plus or minus under root 32.06 and this becomes meter per second. ஸ்கொயர்ல இருக்கு, ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது மீட்டர் per second மாறிடுச்சு. So this is plus or minus 5.66 meter per second. ஸோ இந்த பிளஸ் ஆர் மைனஸ் இந்த இடத்துல எதுக்காக இந்த பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருந்துருக்கோம் அப்படின்னா வெலோசிட்டி இன் யூனிட்ஸ்ல பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் 5.66 மீட்டர் per second squared. இது எய்தர் இந்த டைரக்ஷன்லையும் போகலாம் இல்லை இந்த டைரக்ஷன்லையும் வரலாம். யூ கேன் ஜஸ்ட் லுக் இட் ஹியர். சரிங்களா? இந்த வெலோசிட்டியை வச்சுக்கிட்டு இதோட மூவ்மெண்ட் என்னது, இப்படியும் போகலாம் இல்ல இப்படியே இந்த டைரக்ஷன்ல டேஞ்சன்ட் மூவ் ஆகுது அப்படின்னாலே இந்த டைரக்ஷன்ல வரலாம். இதைத்தான் நம்ம சொல்லியிருந்திருக்கோம். இந்த அப்கமிங் லெக்சர் ஆல்சோ we are going to work out few more problems on this ideology. அதாவது நார்மல் அண்ட் டேஞ்சன்ஷியல் வச்சுக்கிட்டு. ஆனா ரெண்டு டைரக்ஷன்லயும் ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஒன்னை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டு இன்னொன்னு ரெக்டாங்குலர் வச்சே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாலஜியும் வந்து நம்ம பேச போறோம். அதெல்லாமே டைரக்டா ப்ராப்ளம்ஸ்குள்ள பேச போறோம். அதுதான் அடுத்த லெக்சர்ல நம்ம பார்க்க போறோம். Till then, thank you.